எல்லாம் முழங்கால் குறித்து கர்த்தருடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பரலோக தூதர் நடுவிலே எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படுகிற ஆண்டவரே, கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. ஏற்கப்பட்டோ மனிதியாமல் கர்த்தரன்னை காத்தராமே, ஏற்கப்பட்டோ மனிதியாமல் கர்த்தரன்னை காத்தராமே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிகோ. சாமி நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பரம தகப்பனே, எப்பொழுதும் பரலோகத்திலே கோடான கோடி தேவதூதரினால் ஆராதிக்கப்படுகிற தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரை கடந்து போன 5-6 மாதங்களாக நாங்கள் ஆலயத்திலே ஆராதிக்க முடியாத சூழ்நிலை மத்தியில தேவனே, இந்த நாளிலே நாங்கள் ஒருமித்து கூடி ஆராதிக்கும் போது அளவில்லாதவருடைய தெய்வீக பிரசன்னம் அந்த ஆலயத்தை நிரப்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா அந்தகார கிரியைகள், பயத்தின் ஆவிகள், ஆண்டவரை கொள்ளை நோய்களின் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தில் உள்ளம் பிறப்பு ஆவியானவர் தாமே அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கண்ணீரோடு போராட்டத்தோடு எந்த விதமான நிலைமைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜனங்கள் வந்து ஆராதிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரங்களிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பவேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தியானிக்கிற தேவ வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களோடும் பேசுங்க, இடைப்படுங்க. நீரை ஆராதனை மூலமாய் மகிமைப்படும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேளையில் பாடல் புத்தகத்துல 5வது பாடல், துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கு மகிமை. இந்த பாடல் எல்லாரும் கைகளை தட்டி பாடணும். காலை வேளையில் உற்சாகத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனவே வேறு சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தேவனை ஆராதிக்கிற ஒரே சிந்தையோடு இந்த காலை வேளையில் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்று அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்று
எல்லாரும் சொல்லுவோம். Hallelujah.
இன்னொரு பாடலை பாடுவோம். 289வது பாடல். எக்கால துணியோட மாநிலே வாங்க எக்காலம் இயேசுவை அறிவிக்கின்றோம். பாடலை எல்லாம் கைகளை தட்டி பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எக்கால துணியோட மாநிலே வாடி எக்காலம் இயேசுவையே அறிவிக்கவே வாடி. எக்கால துணியோட மாநிலே வாடி எக்காலம் இயேசுவையே அறிவிக்கவே வாடி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தன்னை செய்ய நாசியமன்மோரே அன்போடு பக்தோடு நடத்தியவர்மோரே. இயேசு தன்னை செய்ய நாசியமன்மோரே அன்போடு பக்தோடு நடத்தியவர்மோரே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் யாவும் கிடைக்கிறது. சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையில் சேர்த்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் யாவும் கிடைக்கிறது. சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையில் சேர்த்திடுவேன். ஆமென். கடைசியான பாடலை 756வது பாடலை நாம் பாடப்போகிறோம்.
எல்லாரும் முழங்கால் படிட்டு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழிநடத்தும் இந்த பாடல் எல்லாம் பாடப்போகிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றி ஓசையை அடக்கு பேசினீரே. முச்சடி நடுவே தோன்றி ஓசையை அடக்கு பேசினீரே. எனக்குள்ளே சத்தங்கள் தோன்றி சென்றீரே. எனக்குள்ளே சத்தங்கள் தோன்றி சென்றீரே. எங்களை இறக்கி பயன்படுத்தும். எங்களை இறக்கி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எல்லோரின் ஜனத்துக்கு வழி தந்தீரே. இறங்கி நோக்கி இறக்கினார். எல்லோரின் ஜனத்துக்கு வழி தந்தீரே. இறங்கி நோக்கி இறக்கினார். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எஸ்ஐயாவை தொட்டருவாரே. எஸ்ஐயாவை தொட்டருவாரே. Amen.
கோட்டையுமாயிருந்தீரே, கொள்ளை நோய்களுக்கு விலக்கினீரே அப்பா. நன்றி ஆண்டவரே, எவ்வளவு நல்லவராயிருந்தீரப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னதே. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளால் எங்களுக்கு ஆண்டவராயிருந்தீரே, பாதுகாப்பாயிருந்தீரே. உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே. உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்த
மழையாக பொழியும் நதி போல பெய்யும் பனியை போல நீர் புஷ்பத்தை போல மலர்வார் என்று சொன்னவர். வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறட்சியை நீக்குகிறவர். இந்த நாளில் வறண்ட மக்களோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையானவர் செழிப்பை கொடுக்கிறவர். சனங்களே ஆண்டவரே, ஹalleluya, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே அல்லவையினால ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சனங்களே அவர்கள் குடும்பங்களை கர்த்தாவே இனி வரப்போகிற நாட்களில் உம்முடைய அளவில்லாத தெய்வீக ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிலைநிறுத்தி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் புத்திரிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறவனமாய் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். நன்றி. ஆமென். தாராள மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அவர் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில எல்லாரும் எழுப்பி சங்கீதம் 105வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போறோம். 105வது சங்கீதம். கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக.
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாகவும், அஞ்சாவது சங்கீதத்திற்காக தேவன் தந்த நல்ல வசனங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆண்டவர் நாம முதல்ல துதிக்கணும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே, நமக்கு தெரிந்த ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3ஆம் வசனத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்ன தேவனை, அவரை கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. பரிசுத்த தேவனை நாம் அறிந்து அவரை ஆராதிக்கிறபடினால நாம் அதை குறித்து மேன்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 6ஆவது வசனத்திலே அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து போன காலங்களிலே உலகமே முடங்கி போன நாட்களிலும் தேவன் நம்மை கனிமண் போல காத்து அதிசயமாய் அற்புதமாய் வழிநடத்தினார். அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை தேவ ஜனங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நடத்தின பாதைகளை, அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையாய் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 8ஆம் வசனத்துல 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்குப்படினாரை நினைத்து அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் முன்குறித்ததை, அவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 14ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படி, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கு இடமிடாமல் அவர்கள் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எதிரான ஜாதிகளை, ராஜாக்களை கடிந்து கொண்டார். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கட்டளையிட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசியாக 19-20 வசனங்களிலே யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை
விடுதலை பண்ணினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கை அநேக வருடங்கள் அவனுடைய வாலிப பிராயத்தில் அது பாடுகள் உள்ளதாய், நிந்தனை உள்ளதாய், சிறைச்சாலையின் அனுபவமாய் காணப்பட்டது. பிரியமானுடைய அதன் மத்தியில ராஜா ஆளனுப்பி யோசேப்பை ராஜா அரண்மனைக்கு அழைத்து வர சொல்லுகிறார். அங்கே யோசேப்பு உயர்த்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் எப்படிப்பட்ட சிறையிருப்புகளின் அனுபவம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உங்கள் சிறையிருப்புகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். விடுதலையாக்க இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்து துதிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் விசுவாச வாழ்க்கையை விட்டுவிடவில்லை, பாவம் செய்யவில்லை. அவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டபடினால அவனை ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்தினார். உங்களையும் அவன் ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்தப்படபடினால ஸ்தோத்திரமிடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். அறிவிப்புகளை கேட்டு குறிப்பிட்டதான சபைகளிலே இந்த வாரத்திலே கலந்து கொள்ளுங்கள். சபையில இன்றைக்கு மாலையில வழக்கமாய் நடைபெறுகிற மாலை கூட்டம் மாலை 6 to 8 மணி வரைக்கும் நடைபெறும். நீங்கள் மாலையில வந்து தேவனை ஆராதிக்க வாஞ்சியோடு பாருங்கள். திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6 to 7 வரைக்கும் மாலை ஜெபங்கள் நடைபெறும். அற்புத ஜெப நேரமாய் நடைபெறும். இங்க வந்து ஜெபிக்கலாம். ஜெபிக்க வேண்டிய விண்ணப்பங்கள் இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்தலாம். அதுபோல வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். உபவாசத்தோடு நீங்க ஜெபிக்க வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை உண்டு. நம்ம சமூக இடைவெளியோடு அதை எடுக்க போறோம். எனவே வெள்ளிச்சனி ஞாயிறு ஆய்வு நாட்கள் பரிசுத்த உபவாச நாட்களாக இருக்கும். நீங்கள் ஒரு சுத்திகரிப்போடு இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்த நாள் வருகிறவர்கள், ஹேப்பி பர்த்டே வருகிறவர்கள் எழுதுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களுக்காக இந்த மாதத்தில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டியது பாதையெல்லாம் நெய்யாய் புரியப்படுகிற தேவ கரம் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடந்து போன ஆகிய காலங்களிலே கிருபையாய் காத்த தேவன் ஆண்டவரே, புது வருடத்திலேயும் உடைய கரத்தினாலே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சார்ந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா நன்மைகளினால் ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்யும். சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் நாளிலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் சபையாராய் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நடந்ததாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல வெட்டிங் டே, திருமண நாள் வருகிறவர்கள் இருந்தால் எழுந்துங்க. உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். காலையை பார்த்து கத்தரிக்காய் காணிக்கைகளை சொல்லுங்கள். கைசலாம். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் காயும் ஆயிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனாயிரே.
என் நண்பனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையிலே கர்த்தருக்காய் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிக்க தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசும்படி எல்லா ஆண்டவர்களையும் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் உமக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து நூறத்தனையாய் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க விடமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பொருளாதார காரியங்களிலே எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விடமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீருக்கு வேலையில பிரச்சனைகள் போராட்டங்கள் உள்ளவர்கள் உண்டு, அதைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும், வியாபாரத்தில் பெருக்கத்தை கொடும், எல்லா விதமான தடைகளை கர்த்தர் மாற்ற போறபடினால ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுபோல ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இந்த வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விசேஷமாய் வாக்குறுத்த வார்த்தைகளை இந்த மாதத்தில் வாக்குறுத்த வார்த்தைகளை தியானிக்கும் போது தேவன் ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்க. வார்த்தையை மூலமாக ஆண்டவரே ஆமென்றும் ஆமென்றும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கிரியை செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போட ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தியானங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் வசனத்தை நாம் இந்த வேளையில் வாசிக்க போறோம். 1ஆம் தேதி ஒரு சில காலை வேளையில ஆராதனைக்கு வந்தீங்க, அவர்களுக்கு ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தம் தெரியும். எல்லாம் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அவருடைய 5வது வசனம். 34ஆம் சங்கீதம் அவருடைய 5ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இந்த ஒரு நல்ல வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மறுபடியும் படிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்ன தேவன் எங்கள் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் வழிநடத்த போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி சொல்லுவோமா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் நடத்த போகிறீரப்பா. குடும்பங்களிலே ஆண்டவரே எல்லா காரியங்களிலும், தொழில்களிலே, வேலைகளிலே, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே முகங்கள் பிரகாசம் அடையும்படியாய் செய்யும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். அநேகமுறை இந்த வசனத்தை நாம் தியானித்திருந்தாலும் இந்த மாதத்துல கர்த்தர் மறுபடியுமாக வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. They looked unto him and were lightened, and their faces were not ashamed. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த மாதத்துல ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பிரகாசத்தை அவர் கட்டளையிடுவார். உங்களுடைய வெட்கங்களை, அவமானங்களை அவர் நீக்கி போட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை இந்த செப்டம்பர் மாதத்திலே அவர் கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் நோக்கி இந்த மாதத்துல நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்கமடைந்து போகாதபடிக்கு பிரகாசம் அடையவே கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும்போது அநேக தேவ ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்தார்.
கடல்ல மூழ்கி போகிற நிலைமையில ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் மூழ்கி அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில பாதுகாத்துக் கொண்டார். அதுபோல ஆண்டவர் இயேசுவை பயத்தினாலே மறுதலித்த பேதுருவுடைய வாழ்க்கையில மனக்கசந்து அழுது இயேசுவை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நோக்கி பார்த்ததுனால அவரை பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றி ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானுடைய சங்கீதம் 121 சங்கீதம் 1 சொல்லுகிற வண்ணமாய் ஒத்தாசை வரும் பர்வதமாகி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நாம் எந்த ஒரு காரியங்களிலும் வெட்கமடைந்து போகாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். 121 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களை நோக்கி பார்த்து ஏமாந்து போய் வெட்கமடைந்து நாம் அவர்களை பார்த்து விட்டு வீடுகளுக்கு திரும்பி வந்ததுண்டு. பல எதிர்பார்ப்புகளோடு பல பண தேவைகளின் மத்தியில இவர்களை நோக்கி போனா இவரிடத்துல கேட்டா உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க போயிருக்கலாம். அதன் மத்தியில வெட்கத்தோடு பல நாட்கள் நீங்கள் வெறுமையாய் திரும்பி இருப்பீர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரனை போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பிரியமானவர்களே, இந்த கொரோனா நாட்களிலும் தேவன் உங்களை வழிநடத்தி இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் அந்த தேவனை நோக்கி பார்த்ததுனால உங்களை கிருபையாய் வழிநடத்தினார், பாதுகாத்தார். எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்த்ததுனால இம்மட்டுமாய் நிர்மூலமாகாதபடிக்கு உங்களை தேவன் நிலைநிறுத்தி இந்த ஆராதனை நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களை நோக்கி பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவையே நோக்கி பார்த்து ஒத்தாசை அனுப்புகிற அவரையே நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 19 அதிகாரத்திலே பார்க்கும்போது சகைங்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இயேசுவை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அங்கே வந்தபோது சகையுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இல்லாத ஒரு சமாதான சந்தோஷத்தை இயேசு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பணக்காரன், வரி வசூலிப்பாளர்களுக்கு தலைவனாய் இருந்தவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு பலர் நினைக்கிறது எனக்கு பணம் இருந்தா நல்லா இருப்பேன். இல்லை, பணம் இருந்தால் எது இருந்தாலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்காவிட்டால் ஒண்ணுமே இல்லை. பணம் இருந்து வேஸ்ட். பிரியமானவருடைய சகையனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே இல்லாத சந்தோஷத்தை அவன் வாழ்க்கையில அவன் கண்டுகொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 19 அதிகாரம் 5-6 வசனங்களை படிங்க. அண்ணாந்து பார்த்து அவனே கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். சகையுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தோஷம். சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்ன போது சகையுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம். 8ஆம் வசனத்துல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்குதான் ஒரு மெய்யான சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேன். எனவே எனக்கு எதிராய் ஜனங்கள் புகார் பண்ணுகிற ஒரு ஆயக்காரன், ஒரு பாவி, மோசமானவை, கொடுமைக்காரன் என்று சொல்லி சொல்லுகிறார்களே, அப்படி ஜனங்கள் சொல்லுகிறதற்கு காரணம் இருக்கிறது. நான் அவர்கள் சொல்லுகிறபடி அநியாயமாய் வாங்கினவன் தான். இன்னைக்கு அவர்களிடத்துல வாங்கினது எல்லாவற்றையும் நாளத்தனையாய் நான் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி அவருடைய வாழ்க்கையில மெய்யான ஒரு சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் எந்த ஒரு காரியத்துக்காய், சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய், தேவைகள் சந்திக்கப்பட எந்த ஒரு காரியமா இயேசுவை நோக்கி பார்த்தாலும்
அவர் அவருடைய வாழ்க்கையில கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்களுக்காய் உதவி செய்து அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில் அநேக விதங்களில கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், இல்லாவிட்டால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக சங்கீதம் 23ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது தாவீதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எப்படியாக பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது நல்ல மேய்ப்பராக தாவீது அங்கே நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். 1-2 வசனங்களிலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி ஒரு நல்ல மேய்ப்பராக தாவீது ஆண்டவரை பார்க்கிறதை பார்க்கிறோம். நல்ல மேய்ப்பர் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான நல்ல மேய்ப்பர் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தேவன் மேய்ப்பராய் இருந்து எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அந்த அர்த்தத்தோடு தாவீது ஆண்டவரை மேய்ப்பராக நினைத்து கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது அரசனாகிறதற்கு முன்பாக இளைஞனாய் இருந்த நாட்களில அவர் ஒரு நல்ல மேய்ப்பராய் இருந்தார். ஆடுகளை மேய்க்கிற அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஆண்டவரை துதித்து பாடுகிற அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. தாவீது அதை நினைவுகூர்ந்து நான் என்னுடைய ஆடுகளுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனாய் இருந்து அவளுக்கு பசிக்கு நல்ல தீவனங்களை கொடுத்து நல்ல மேய்ச்சலை காண்பித்து அவைகளுடைய தாகத்துக்கு நல்ல தண்ணீரை கொடுப்பேன் என்றால் என்னை ரட்சித்த என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு தான் தாவீது ஆண்டவரை மேய்ப்பராக நினைத்து பாடுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில மெய்யாகவே அந்த மேய்ப்பர் அவருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆசீர்வாதத்தோடு நடத்தினதை நாம் வேதத்துல அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 80ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசமிடுகிறவரே, பிரகாசியும். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும். நாம் ஆண்டவரை தாவீதை போல ஆண்டவரே நீர் என் குடும்பத்துக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து நடத்தும். என் பிள்ளைகளை எப்பொழுதுமே நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது. வீட்டில் இருக்கும்போது அவளை கண்காணிக்க முடியும். வெளியில போகும்போது என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நல்ல மேய்ப்பராயிருந்து நடத்தும் என்று சொல்லி அவரிடத்துல செபிக்கும் போது அவரை நோக்கி பார்க்கும் போது கைவிடாத நல்ல மேய்ப்பராயிருந்து நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தார். நம்ம எல்லாரையும் அவருடைய மேய்ச்சல் நாடுகளாய் அவர் நடத்தும்படியாக நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக பாடுபட்டார். எவ்வளவு நல்ல மேய்ப்பராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இந்த மேய்ப்பராகிய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் பொருட்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என் மேய்ப்பராக இருந்து என்னை நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? எனக்கு நடக்க தெரியாதா, உணர தெரியாதா, எனக்கு உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாமே தெரியும். ஆனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்த அவரிடத்துல தாவீது ஆண்டவரே நல்ல மேய்ப்பராயிருந்து என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆச்சரியமாய் நம் வாழ்க்கையில கூட இருந்து வழி நடத்துவார். 1 நாளாகமம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 நாளாகமம் 11:3 படிங்க. அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார்கள்.
ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பாருங்க, தாவீது நல்ல மேய்ப்பராய் ஆண்டவரை நோக்கி பார்த்தது போது ஆண்டவர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். அவனை உயர்வுக்கு நேராய் தாவீதை நடத்தி கொண்டிருந்தார். என்றைக்குமே தாவீது ஆண் மேய்ப்பனாய் இருக்கவில்லை. பாருங்க, அவர் படிப்படியா ராஜ அபிஷேகத்தோடு ராஜாவாகும்படியாக ஆண்டவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள், மூப்பர்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் அவரை நம்பியிருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அவரை உயர்த்துகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில எப்படிப்பட்ட வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த வாஞ்சைப்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொடுப்பார். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். தாவீதுடைய வாழ்க்கையில அவரை கொன்று போட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தாவீது ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கடைசியிலே தாவீதை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். 40 வருஷங்கள் தாவீது ராஜாவாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எவ்வளவு தேவன் தாவீதை மேன்மைப்படுத்தினார் பாருங்க. இரண்டாவதாக தாவீதுடைய வாழ்க்கையில சேனைகளின் கர்த்தராக ஆண்டவரை அவர் நோக்கி பார்த்ததை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தராய் தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை அவர் நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். எனவேதான் அந்த தாவீது கோலியாத்தை எதற்க கடந்து போகும்போது கூட 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் அதனுடைய 45, 46 வசனங்களில படிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ஆண்டவரின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். உண்டு என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில கோலியாத்தை வெல்லுகிற காரியம் பெரிய ஒரு கோலியாத்து, பயங்கரமான உயரம் உள்ளவன். அந்த பெலிஸ்திய கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் நாட்டில சவுல் ராஜா உட்பட எல்லாருமே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது தைரியமாய் புறப்பட்டு போக காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தாவீது அந்த கோலியாத்தை பார்க்கிறான். கோலியாத்துக்கு பக்கத்துல சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரை நிறுத்துகிறான். கோலியாத்தை பார்க்கிறான். கோலியாத்துக்கு பக்கத்துல சேனைகளின் தேவனாகிய கர்த்தரையும் நிறுத்துகிறான். கண்ணுக்கு முன்பாக கோலியாத்துக்கு முன்னாடி கர்த்தரை நிறுத்துகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன அந்த மகா பெரிய தேவனை கோலியாத்துக்கு பக்கத்துல நிறுத்தும் போது தாவீது கண்களுக்கு இவன் ஒண்ணுமே இல்லப்பா, ஜீரோ, பூச்சி அப்படின்னு சொல்லி தெரிந்தது. ஆனா மற்றவர்கள் சவுல் ராஜா உட்பட எல்லாரும் அவர்கள் பார்த்தது கோலியாத்துக்கு முன்னாடி தங்களை நிறுத்தினார்கள். தாங்களை நிறுத்தும் போது இவன் பெரிய ஒரு மலை போல நிற்கிறான், இவன்கிட்ட போன அவ்வளவுதான், அவன் ஒரே அடியில் அடிச்சு சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவனை பெரியவனாய் பார்த்தார்கள் தங்களை நிறுத்தினபடினால. ஆனால் தாவீது கோலியாத்துக்காரங்கள கர்த்தரை நிறுத்தினபடினால, கர்த்தருக்கு முன்பாக, சேனைகளின் வல்ல கர்த்தருக்கு முன்பாக, வானத்தை பூமி படைத்த தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிதான்
தாவீது கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 45ஆம் வசனத்திலே மறுபடியும் நாம் படிக்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நான் என் பலத்தோடு, என்னுடைய சுய பலத்தோடு வரல, நான் என்றைக்கும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சேனைகளின் கர்த்தருக்கு உன்னுடைய பிரதிநிதியாக உன்னிடத்தில் வருகிறேன். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி தாவீது உறுதியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனிதனை, உலக காரியங்களை நாம் பயங்கரமாய் பார்க்கிறவர்களாய் அல்ல, இயேசுவை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, பெரிய வல்லமையா உடைய அந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கும் போது நமக்கு எதிராக உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் சின்னதா தெரியும், ஒரு பூச்சியை போல தெரியும். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை பெருசா பார்க்கிறோம், ஆனா ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம். அவர் நமக்காக செய்ய மாட்டார் என்கிறது போல நாம் அநேக நேரங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் இயேசுவிடத்திலே கண்டிப்பாக பதில் உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசுவிடத்திலே பதில் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த ஆராதனை மத்தியில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்த்தது போல, கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், ஐயோ நாங்கெல்லாம் ரொம்ப சின்னவங்க, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை பார்த்து உங்களை நீங்களே நொந்து கொள்ளாருங்க. பிரச்சனைகளை காட்டிலும் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை படைத்த ஆண்டவரை நோக்கி, ஜெபத்திலே அவரை நோக்கி பார்க்கும் போது பிரியமான எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்கும்படியாய், உங்களுடைய முகங்கள் பிரகாசமடையும்படியாய் கர்த்தர் இன்றைக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, கடைசியில ஜெயமெடுத்ததை தான் வேதம் சொல்லுகிறது. அவன் தோற்று போய் ஓடினான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எப்படி நோக்கி பார்க்கணும்? ஜெபத்துல நோக்கி பாருங்க. அதிகாலை வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏதோ நேரத்திலும் குடும்பமா ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும், தடைகளா இருந்தாலும், ஆசீர்வாதம் தடைகளா இருக்கலாம், போராட்டம் பிரச்சனையா இருக்கலாம், நிம்மதி இழக்க செய்கிற குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், இயேசுவை நோக்கி பாருங்க. வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த செப்டம்பர் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் பிடித்து செவிப்போம். நிறைய காரியங்கள் இருந்தாலும் நேரத்துக்கு நாம் முடிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்ட ஒரு சில வசனங்களை வீடுகளில் போய் தியானித்து ஜெபம் பண்ணுங்க. மாலை ஆராதனையில முடிந்த அத்தனை பேரை நீங்க கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் செவிப்போம். Praise the Lord. Hallelujah, hallelujah. பிரகாசமடைய செய்கிறவரே, ஹalleluya. இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தில் வெட்கப்பட மனிதர்கள் பேசிவிட்டார்களே, இந்த காரியத்தில் என்னை வெட்கப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரே உடைய சமூகத்துல ஒரு சிலர் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவரே, கர்த்தாவே, மனுஷ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இந்த நாளிலே எப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் நம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்ட அனுபவத்தோடு இருந்தாலும், இயேசுவே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய வசனத்தின்படி என் ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன தேவன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்ன தேவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வழி நடத்துங்க. ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போது வெட்கப்படுவதில்லை. எங்கள் முகங்கள் பிரகாசமடைய போகிறது, எங்கள் வாழ்க்கை பிரகாசமடைய போகிறது, என் குடும்பத்திலே ஒரு பிரகாசம் வர போகிறது. ஹalleluya. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிற தேவன் இயேசுவே, எங்களுடைய வெட்கங்களை, அவமானங்களை, நிந்தனைகளை நீக்கி போட போகிறேன். நன்றி அப்பா. ஹalleluya. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை
இந்த மாதம் முழுவதும் நடத்தப்படுவீங்க. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த மாதத்தினுடைய முதலாம் ஆராதனை நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். 5 மாதங்கள் முழு மாதங்கள் நாங்கள் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை மத்தியில இந்த நாளில் உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்து உம்மை ஆராதித்த சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே அவருடைய குடும்பங்களோடு செய்கிற கையில் பிரயாசங்கள் எல்லாவற்றோடும் கூட இருந்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துல கொடுத்திருக்கிற நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளின்படி ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் முகங்கள் வெட்கப்படையவில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்மை நோக்கி பார்க்கவும் பிரகாசம் அடையவும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை காத்துக்கொள்ள தேவன் கிருபை பாராட்ட போறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையில நல்ல மேய்ப்பராக நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆடுகளை மேய்த்த தாவீது அரசனாய் மாறும்படியாய் உயர்த்தினீரே ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அதுபோல உம்மை நோக்கி பார்த்து தங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாரும் பயந்து நடுங்கினாலும் கோலியாத்துக்கு முன்பாக உம்மை சேனைகளின் வல்லமையுள்ள கர்த்தராய் நிறுத்தினபடியினால பயப்படாமல் போய் சத்துருவை செய்தார். ஓ ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இந்த பிரச்சனைகளை நாங்கள் பெரிதென்று நினைத்து சோர்ந்து போகிறோம், அழுது கண்ணீர் வடிக்கிறோம், புலம்புகிறோம். ஆண்டவரே அப்பா இனிமேல் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே பிரச்சனைகளை பார்க்காதபடிக்கு பிரச்சனைகளை மலை போல இருக்கிறதை பனி போல நீக்கி போடுகிற சேனைகளின் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு விடுதலையோடு வாழப்படியாய் கர்த்தர் உதவி செய்வதாய் சொல்லியிருக்கிறார். வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆனந்தம் நிறைவேற்றி நடத்தவிடமாய் சொல்லியிருக்கிறார். வேலைகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். தேசத்திலே ஆண்டவரை கொரோனா பாதிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கும். உலக நாடுகளிலே ஒரு பாதுகாப்பை கட்டளையிட ஆண்டவரே. முழுமையான விடுதலையோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தொடர்ந்து கர்த்தர் இரக்கம் பாராட்டமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் தொடர்ந்து இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்